எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் மேக்ஸ் சேனல். நான் உங்களுக்கு பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் ஷார்ட்ஸில் வீடியோவாக போட்டிருக்கேன். அது உங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம கண்டினியூட்டி அண்ட் டிஃபரன்ஷியபிலிட்டி சாப்டரில் எக்ஸாம்பிள் 29 பார்க்கலாம். Differentiating the following with respect to x. So, e power y equal to e power minus x. So, differentiating both sides with respect to x na dy by dx equal to d by dx of e power minus x. e power ஃபார்முலா எல்லாமே உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் ஃபார்முலா எல்லாம் ஃபார்முலா வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதில் போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் இதுலேயும் ஃபார்முலா எழுதுகிறேன். டி பை டிஎக்ஸ் ஆஃப் இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸே தான் வரும். இதிலே இந்த இடத்துல மைனஸ் இருந்தால் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ். ஸோ இ பவர் மைனஸ் எக்ஸ் அப்புறமா மைனஸ் எக்ஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன்னுன்றனால இது செயின் ரூலில் வரும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன்று. இப்போது அதனால் இங்கே டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் வந்து 1. ஆனால் இங்கே இந்த இடத்துல என்ன இருக்குது, மைனஸ் எக்ஸ்ன்னு இருக்கிறனால -1. ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ். டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ். நெக்ஸ்ட்டு அதுலேயும் வந்து ஃபஸ்ட்டு சம், இது செகண்ட் சம். எக்ஸாம்பிள் 29ல் செகண்ட் சம். டிஃபரன்ஷியேட்டிங் த ஃபாலோயிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஒய் ஈக்குவல் டு சைன் ஆஃப் லாக் எக்ஸ். So, dy by dx equal to d by dx of sin of log x. இப்போ வந்து நான் டிஃப்ரென்ஷியேட் ஃபார்முலா சைன் எக்ஸுக்கெல்லாம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். டி பை டிஎக்ஸ் ஆஃப் சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ். அப்புறமா லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டி பை டிஎக்ஸ் ஆஃப் லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அது வந்து 1/x. ஸோ அந்த ஃபார்முலா இப்போ செயின் ரூல்னால ஃபஸ்ட்டு சைன் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், அப்புறம் லாக் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஈக்குவல் டு இப்போ சைன் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் எக்ஸ். இப்போ இங்கே எக்ஸ் இருக்கிறனால இங்கேயும் காஸ் எக்ஸ்ன்னு போடுறோம். ஆனால் சைன் ஃபங்க்ஷனுக்குள்ளே லாக் எக்ஸ் இருக்கிறனால காஸ் ஆஃப் லாக் எக்ஸ். ஸோ சைன் ஃபங்க்ஷன் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு லாக் எக்ஸ். லாக் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x. ஸோ 1/x. ஸோ ஃபைனலாக எடுத்து எழுதுகிறப்போ டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1/x காஸ் ஆஃப் லாக் எக்ஸ். ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம், 29th தேர்ட் சம். Differentiating with respect to x. Y equal to cos inverse of e power x. So, dy by dx equal to d by dx of cos inverse of e power x. ஸோ ஃபஸ்ட்டு காஸ் இன்வர்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், அப்புறமா இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் ஃபார்முலா இங்கே கொடுக்குறேன். காஸ் இன்வர் டி பை டிஎக்ஸ் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் எக்ஸ். காஸ் இன்வர்ஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் -1/√(1 - x²). இப்போ இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல இ பவர் எக்ஸ் இருக்கிறனால இங்கே எக்ஸுக்கு பதில் இ பவர் x² அப்படி போடணும். நெக்ஸ்ட்டு டி பை காஸ் இன்வர்ஸுக்கு இந்த ஃபார்முலா இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸே தான். ஸோ இப்போ இந்த ஃபார்முலா இதில் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ காஸ் இன்வர்ஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காஸ் இன்வர்ஸ் எக்ஸுக்கு -1/√(1 - x)னால -1/√(1 - இப்போ இங்கே எக்ஸ்னா எக்ஸு, இங்கே எக்ஸுக்கு பதில் இ பவர் எக்ஸ் இருக்கிறனால இ பவர் x². அப்புறமா இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸே தான். ஸோ ஃபைனலாக எடுத்து எழுதுகிறப்போ dy by dx equal to minus e power x divided by √(1 - e power x²) e power 2x அப்படி கூட போடலாம். இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு 29th fourth sum. Differentiating with respect to x.
y equal to e power cos x. ஸோ இதில் வந்து dy by dx equal to d by dx of e power cos x. ஸோ நம்ம எக்ஸ்போனண்ட் ஃபங்க்ஷனுக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம், காஸ் எக்ஸுக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். ஸோ ஃபார்முலா இங்கே எழுதுகிறேன், டி பை டிஎக்ஸ் ஆஃப் இ பவர் எக்ஸ் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸே தான். இதே மாதிரி காஸ் எக்ஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா மைனஸ் சைன் எக்ஸ். ஸோ எக்ஸ்போனண்ட் இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இ பவர் எக்ஸ்னால இ பவர் காஸ் எக்ஸ் இங்கே இருக்குது, எக்ஸுக்கு பதில் இப்போ இங்கே எக்ஸ்னா எக்ஸு, காஸ் எக்ஸ்னா இ பவர் காஸ் எக்ஸ்னு போடணும். ஸோ எக்ஸ்போனண்ட் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு காஸ் ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். காஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் சைன் எக்ஸ். இது செயின் ரூல்னால ப்ராடக்டில் தான் எல்லாமே எழுதணும், மைனஸ் சைன் எக்ஸ். இப்போ எல்லாமே ஒன்றா சேர்த்து எழுதுகிறப்போ மைனஸ் சைன் எக்ஸ், இதை ஃப்ரண்ட்டில் எழுதிக்கலாம், மைனஸ் சைன் எக்ஸ் இ பவர் காஸ் எக்ஸ் டிவை பை டிஎக்ஸ். இதுதான் ஃபைனல் ஆன்சர். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ.